மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த பூமியில் இயேசுபிரான் அவர் மனிதனாய் வரும்பொழுது அந்த ஒரு வசனம் அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பகுதியானது மிக ஆச்சரியமான ஒரு பகுதி. அவர் மனிதனாய் அவர் பிறந்த பொழுது அந்த வானுலக தெய்வ தூதர்களே வந்து பரவசமடைந்து அடடே தெய்வம் மனுஷருக்கு ஒரு வழியை காட்டுவதற்கு மனிதனாகவே வந்து பிறந்தாரே என்று ஆடி பாடி அவர்கள் கொண்டாடி இது ஒரு மாபெரும் நற்செய்தி என்று அவர் அறிவித்தார்கள். ஆனால் இறைவன் இயேசு இந்த பூமிக்கு வந்து 2000 வருடங்களுக்கு மேலே மாறியும் கூட எல்லோரும் இந்த மானிடர்கள் தெய்வத்தினுடைய இந்த நற்செய்தியை பெற்றார்களா என்பது இல்லை. இந்த உலக சரித்திரத்தின்படி கணக்கின்படி அதை அளவின்படி அதை சென்சஸ் என்று சொல்கிறார்களே கணக்கீடின்படி பார்த்தால் சுமார் ஒரு 3% கூட 3% கூட இந்த உத்தமம் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற ஒரு கூட்டம் என்பது வேறு. மெய்யாகவே அந்த தெய்வம் கொண்டு வந்து மானிடனாய் வந்து கொண்டு வந்த நற்செய்தி என்று ஒன்று இருக்கிறதே அந்த நிலை என்பது வேறு. அப்படி பார்த்தால் அந்த 3% இன்னும் குறைவாகத்தான் இருப்பார்களோ என்று நமக்கு அஞ்சு தோன்றுகிறது. எப்படி இருந்தாலும் வேத பூர்வமாய் நாம் பார்க்கும் பொழுது சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான பரிசுத்தர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் சீயோன் மலையிலே 1,40,000 பேர் நிற்க கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு பகுதியானது ஒருவேளை இந்த நாட்களில் அது இன்னும் அதிகமாக மாறி இருக்க வேண்டும். ஆகிலும் கோடி மக்கள் இருக்கிற நம்முடைய இந்திய தேசத்திலே 400 கோடி என்று சொல்கிறார்கள். சீனாவிலே அது 380 கோடி என்று சொல்கிறார்கள். என்றெல்லாம் கோடியாக இருக்கக்கூடிய இந்த 5 கண்டத்திலையும் உள்ள இந்த ஆசியா கண்டம் அந்த எல்லா 5 கண்டத்தையும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது வெறும் இந்த 3% தான் இந்த நற்செய்தியை பெற்றிருக்கிறார்கள். எனவே தெய்வத்தினுடைய அவர் மனிதனாய் வந்து கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் இங்கே இருக்கிற நாமும் இதை கேட்குற நீங்களும் பெற்றுக்கொண்டால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அது ஒரு இனிப்பான நற்செய்தியை போல் மனுஷன் மீது தெய்வம் வைத்த அந்த பிரியத்திற்கு ஒரே காரணம் என்னவென்றால் நம்மை போல் அவர் மானிடனாய் வந்தது தான். எனவே அவர் என்ன சிந்தையோடு வந்தார் என்று சொல்வதை குறித்து இந்த வேதம் அருமையாக கூறுகிறது. அதை அவர் அங்கே பிலிப்பியர் எழுந்த நிருபம் 2ஆம் அந்த அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது. இந்த பூமிக்கு அவர் மனுஷனாய் வந்தபடினாலே அவர் எப்படி மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ அதே போலவே நாமும் அந்த சிந்தை என்று இருக்கிறதை அவர் பிறந்தார் வளர்ந்தார் என்றெல்லாம் போற்றி புகழ்வதை விட அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிந்தையை நமக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நற்செய்தி. மற்றபடி சாதாரணமாய் உள்ள மக்கள் கிறிஸ்தவரை பெற்றிருப்பதெல்லாம் பாவம் செய்து அதை அறிக்கை செய்தால் இயேசுவின் இரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்பதோடு அவர் நின்று கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நற்செய்தியான ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு நறுமணம் வீசுவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மானிடர் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சி என்னவென்று சொன்னார், தெய்வம் இயேசுவானவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த பொழுது தன்னுடைய சிந்தையை நமக்கு கொடுக்கும்படி வந்தார். அது தெய்வீக சிந்தை. இந்த உலக மாந்தர்கள் வாழ்கின்ற யாரும் அந்த சிந்தையை பெற்றிருக்கவில்லை. அவர்தான் அதை தரும்படி இந்த பூமிக்கு அவர் வந்தார். எனவே மானிடர்கள் என்று சொல்கின்ற ஒரு வாழ்க்கையிலே மனுஷனும் அவன் இந்த பூமியிலே செஞ்சலத்தோடு தான் வாழ்கிறான். பிரசங்கின்ற அந்த புத்தகத்திலே அவர் அந்த மாபெரும் வல்லமையான பிரசங்கி அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் நான் கண்டேன் எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமும் காற்றை பிடிப்பு போல் வெறுமையாகவும் இருந்தது என்று சொல்லுவார். கிராஸ்பிங் ஆஃப் தி விண்ட் என்றால் அது வெறும் காற்று தான். இந்த உலக வாழ்க்கை முழுவதுமே காற்று.
மாயை எல்லாம் மாயாக இருக்கிறது என்று சொன்னவர் ஒரு சாதாரண ஒரு தரித்திரமான அல்ல. அரச குளம் வரைக்கும் அவர் சென்று என் கண்கள் விரும்பினதெல்லாம் நான் கண்டு அனுபவித்தேன், என் இருதயம் இச்சித்ததையெல்லாம் நான் பெற்று அனுபவித்தேன் என்று சொன்ன ஒரு இறைதாசன். அவன் எல்லாம் அனுபவித்து பார்த்து எல்லோருக்கும் ஒரு செய்தியை அவன் சொல்லி வைத்தான். நான் சொல்லுகிற காரியத்தின் கடைத்தொகையை கேளுங்கள். நீங்கள் போய் இனிமேல் வாழ்ந்து மாயை என்று கண்டுபிடித்து வரலாம் என்று யோசித்தால் கெட்டுப்போவீர்கள். நான் காரியத்தின் கடைத்தொகையை கண்டுபிடித்து சொல்லுகிறேன். தெய்வ பயத்தோடு வாழுங்கள். அதுதான் மனுஷன் மேல் விழுந்த கடமை. தெய்வ பயம் என்றால் என்னவென்ற அர்த்தம்? பொதுவாக தெய்வத்துக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லுவதல்ல. நீங்கள் தெய்வ பயத்தோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் அப்படி கற்பனைகளை தெய்வம் என்ன சொன்னாரோ அதன்படி நடங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சமாக இருப்பீர்கள் என்று அந்த செய்தியை அவர் சொல்லுவார். நான் தார்கோல் வைத்து அல்லது ஒரு ஆணியிலே ஸ்க்ரூ வைத்து முறுக்கி வைப்பதை போலவே உங்களுக்கு நான் வழங்கி செல்கிறேன் என்று அந்த பிரசங்கி கடைசி அந்த அதிகாரத்திலே அவர் அந்த ஞானி, இந்த பிரசங்கி என்ற அந்த ஞானி அவர் சொல்லுவார். எனவே இந்த பூமியிலே மனுஷன் வாழ விரும்புவதெல்லாம் இந்த பிரசங்கி சொன்னதை போல் இருப்பதில்லை. இந்த உலக வாழ்க்கை முழுவதும் மாயையும் மனதிற்கு சஞ்சலம் நிறைந்தது என்று அவன் அறியாமல் இந்த உலகத்தில் எப்படி ஆகிலும் போட்டு நாம் பணத்தை வைத்து அதை வைத்து இதை வாங்கி அதை வாங்கி நாம் இந்த சஞ்சல வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எல்லாம் சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பி கெட்டு போய்விடுகிறான். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு அரச குலத்திலே நீங்கள் வந்து வாழ்ந்ததை போல் வாழ்ந்து வைத்தாலும் மனதிற்கு சஞ்சலம்தான் உண்டாகும் என்று இந்த வேதம் கூறுகிறது. ஆகவே மானிடனாய் வந்த அனைவருக்குமே இப்படி சஞ்சலம் ஒன்று இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகின்ற ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், இயேசுபிரான் மனுஷனாய் வந்து நம்ம எல்லோருக்கும் ஒரு நற்செய்தியை வழங்கினார். அது என்ன நற்செய்தி? அவர் கொண்டிருந்த அந்த மனம் இருக்கிறதே, இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தை உங்களுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நற்செய்தியாய் மாறிவிடும் என்று கூறினார். எனவே கீழே உள்ள அந்த அடுத்த அந்த 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, மனுஷனாய் வந்து மனுஷரூபமாய் அவர் காணப்பட்டு, அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு இடத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இயேசு எப்படி அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு அவர் வாழ்ந்தார். அவர் தெய்வம் தந்த எல்லா சூழ்நிலையிலேயும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் மாறி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாரே பாருங்கள். அதுவே தெய்வத்தினுடைய மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறார். என்ன அவர் கீழ்ப்படிந்தார்? தெய்வம் மாட்டுக்கொட்டையிலே பிற என்று சொன்னால் பிறந்தார். ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளரு என்று சொன்னால் அங்கே தான் வளர்ந்தார். ஏழையாகி அந்த குடும்பத்தில் வளர சொன்னால் அங்கே தான் வளர்ந்தார். அவர் அந்த நாசரேத் என்ற ஒரு கெட்ட கலாச்சாரம் இல்லாத ஒரு நல்ல அந்த தேசத்தை போல் இந்த தேசத்தை போல் இந்தியா இல்லை என்று சிலர் சொல்லிக் கொள்வார்கள். அதுபோன்று இல்லாமல் அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே மோசமான ஒரு நகரத்தை தெய்வம் தந்து கீழ்ப்படிந்து இரு என்று அங்கே இருக்க சொன்னால் அங்கே இருந்தார். இவ்விதமாய் தெய்வம் தந்த எல்லா அந்த சூழ்நிலைகளிலேயும் அவரை உற்று நோக்கினால் அவருக்கு சஞ்சலம் ஏராளமாக இருந்தது. கொஞ்சம் நெஞ்சமாய் என்றெல்லாம் இல்லை, அவ்வளவு சஞ்சலம் அவரை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பரிசுத்த ஆவியினால் உற்பவித்தபடினாலே அவரை வேசியின் மகன் என்று கூட சொல்லத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நாட்களிலே தந்தையின் பெயரை வைத்து தான் பிள்ளையை சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கோ இவர் மரியாளின் பிள்ளை, புருஷன் யார் என்று தெரியவில்லை என்று கிட்டத்தட்ட வேசியின் பிள்ளையாகவே கூட சொல்லப்படக்கூடிய ஒரு நிந்தைக்கும் அவமானத்திற்கும் அவர் உட்பட்டு அவர் வாழ்ந்தார். என்ன நிலையிலையும் கீழ்ப்படிந்து இருந்தார். மரண பரியந்தம் தெய்வம் தந்த அந்த சஞ்சல வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்து அந்த வாழ்ந்தபடியினாலே தெய்வம் தந்த வாழ்க்கை, இறைவன் கொடுத்த
இந்த பாத்திரம் என்றவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்லி உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், என் விருப்பம் அல்ல என்று கீழ்ப்படிந்து அந்த சூழ்நிலையிலே அமைதியாய் தங்கியிருந்து வாழ்ந்தபடினாலே கீழே என்ன எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே நான் வாசிக்கும் பொழுது அந்த 15ஆம் வசனத்திலே, நீங்களோ கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை மத்தியிலே குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இயேசுபிரானை போல் இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த பூமியிலே என்ன எதிர்பார்த்து நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும்? தெய்வம் தந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை முறுமுறுத்து தர்க்கம் செய்து இறைவனுக்கு விரோதமாய் சண்டை போடாமல் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இயேசுபிரானை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் முன்பு வாழ்ந்த அந்த அரசகுலம், அந்த முன்பு வாழ்ந்த தெய்வத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை அந்த முந்தின வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவரோ தெய்வத்திற்கு சமமாய் இருப்பதை தனக்கென்று கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதையெல்லாம் யோசிக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் எதையோ வைத்து அவன் எங்கேயாவது சமமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அவனைப் போல் வாழ வேண்டும் அல்லது இவனைப் போல் வாழ வேண்டும், அந்த ஐஸ்வர்யவானைப் போல் மாற வேண்டும், என் உறவினர்கள் வாழ்கிறார்களே அந்த வாழ்க்கையைப் போல் வாழ வேண்டும் என்றெல்லாம், அல்லது அது இன்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நீ இப்படிலாம் வாழக்கூடாது, நீ சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றெல்லாம் போதிக்கிறார்களே பாருங்கள். கிறிஸ்தவனுடைய சிந்தைக்கு விரோதமாய் அவர்கள் போதித்து அவர்களை கெட்டுப்போக செய்து வைத்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் இயேசுபிரானோ தனக்கென்று அதை சொந்தமாய் வைத்து கொள்ளவில்லை என்று கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்று எழுதியிருக்கிறது. நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அந்த கொள்ளையடித்த அந்த கொள்ளையடித்து சேமித்து வைத்திருக்கின்ற ஒன்றைத்தான் மனதிலே வைத்து அப்படி சஞ்சலம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் விரோதம் வரக்கூடாது, இப்படி கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது, இப்படித்தான் நான் வாழ வேண்டும், அப்படித்தான் அவர்கள் நடந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்களே பாருங்கள். அதுபோன்ற நிலையானது இயேசுபிரான் இந்த பூமிக்கு வந்த நற்செய்தியான அவருடைய சிந்தை அல்லவே அல்ல. தெய்வம் வாழ்கின்ற அந்த சிந்தையை ஏற்றுக்கொண்டவன் இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை சஞ்சலம் இருந்தது என்று சொல்ல மாட்டான். எப்பொழுது பார்த்தாலும் கவலை கவலை என்று அவன் சொல்லிக்கொள்ள மாட்டான். பிறக்கும்போதும் மனுஷன் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், ஒரு நாளாவது அவன் கவலை இல்லாமல் வாழ்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் கவலை என்று இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தெய்வம் தந்த அந்த கீழ்ப்பிடிதல் அந்தந்த இடத்திலே அவன் அடங்கி அதை இறைவன் தந்தது என்று வாழ அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அவன் விரும்பின ஒரு நோக்கத்தை அவன் ஓடுகின்றபடினாலே இந்த வேதவசனம் குறிப்பிடுகின்றபடி, நானும் 14ஆம் வசனத்திலே வீணாக ஓடுவதில்லை என்று அவர் கூறி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிக்கிறோம் என்று சொன்னாரே பாருங்கள். கோணலான இந்த சந்ததியிலே முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் எதற்கெடுத்தாலும் கம்ப்ளைண்ட் என்று வாழ்ந்து இவ்வளோதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கிறதா, ஒரு தற்கொலை என்று எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் ஒரு ஏழையா தற்கொலையை அவன் செய்து கொண்டான். இருக்கிறார்கள் ஏழைய தற்கொலை குறித்த ஒரு கிராஃப், ஒரு வரைபடம் ஒன்று உண்டு. அது ஏழை, படிப்பில்லாமை அல்லது வேலை இல்லாமை என்பது வருவதெல்லாம் வெறும் 5% முடிகிறது. அதற்கு பிறகு வருகிறதே பாருங்கள், கோடீஸ்வரன் வரைக்கும் ஏராளமான தற்கொலை உண்டாகிறது. அதுவும் எல்லோரும் பார்க்க முடியாதபடி மறைவாகவும் அந்த தற்கொலை நடந்து முடிந்து விடுகிறது. அவன் காரியம் என்னவென்றால், இத்தனை இருந்தும் சஞ்சலம் என்பதை அவனை காணும் பொழுது அவனால் இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் போல இருக்கிறது என்று அவன் மாய்த்து கொள்கிறான். கிறிஸ்துவின் சிந்தையை தருவதற்காகவே இயேசுபிரான் அந்த நற்செய்தியை கொடுப்பதற்காகவே இந்த பூமியிலே வந்தார். அவர் என்ன செய்தார்? அவர் தெய்வம் தனக்கு தந்த எந்த சூழ்நிலையையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். அவன் மனதிலே வைத்திருந்து அதை கொள்ளையாடின பொருளாய் எல்லோரும் மனசை வைத்திருக்கிறார் பாருங்கள். நான் அப்படி உயர வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நான் அதை வாங்கிவிட வேண்டும், இதை வாங்கிவிட வேண்டும், இந்த மண்ணுக்காக மாய்ந்து இருக்கிறார்களே, அது அவர்களுக்கு அடையாமல் போகும் பொழுது சஞ்சலம் நாள்தோறும் சஞ்சலம், விருதாவாகவே வாழ்க்கையெல்லாம் ஓடிவிட்டு காலமெல்லாம் கண்ணீரிலே கழித்து விடுகிறார்கள். 84வது சங்கீதத்திலே இவ்விதமாய் மனுஷனை குறித்து எழுதியிருக்கிறது. அது என்ன காரியம் என்று தெரியுமா? நான் அந்த அரசன் சொல்லுவான், நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தேன். மனுஷன் எல்லோருக்கும் வேதனை கஷ்டங்கள் இருக்கிறது. அவர்கள் அதை வேறு விதமாய் கண்ணீரிலேயே மூழ்கி போய்விட்டார்கள். நானும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து அதை அருநீரூற்றாக்கி கொண்டேன் என்றே சொல்கிறார் பாருங்கள். எத்தனை பரவசம்! அதுபோன்று தெய்வம் தந்த சூழ்நிலை என்று அறிந்து வாழ்ந்தவன்
அவன் எந்த சூழ்நிலையிலையும் தவறி போய்விட மாட்டான். அதில் ஒருவன் நடந்து ஜெயம் பெற்று இயேசுபிரான் இவ்வாறு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னார். தெய்வம் இந்த மனுஷனை ஆசீர்வதிக்க வந்தவர் இப்படி சொல்லுவார் என்று நீங்கள் எண்ணுவதா? அதுதான் மனுஷன். இயேசு மனுஷனாய் வந்து அதுதான் அவருக்கும் ஏற்பட்டது. அவரோ ஜெயம் பெற்று இந்த கொடலான சந்ததியின் மத்தியிலே சுடர்விடும் அந்த வசனத்தை பிடித்து கொண்டவராய் ஒரு முறுமுறுப்பும் குறை சொல்வதும் இல்லாமல் அவர் கொடுத்த சூழ்நிலை அனைத்தையும் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தபடினாலே என்ன எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுவார், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தி வைத்து விட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாய் என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் அவரை பணக்காரரை மாற்றி விட்டார் என்று அர்த்தமா, அல்லது பங்களா கொடுத்து விட்டார் என்று அர்த்தமா? இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் பாதிக்க விட்டு விடாமல் அதற்கு மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய நாமம் த லார்டு, அவர் கர்த்தர் என்ற நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சகலத்தையும் ஆண்டு கொண்டு அதிகாரமுடையவராய் அவர் மாறினார். அல்லேலூயா. அதுபோன்று மனுஷன் சூழ்நிலை மத்தியில் கீழே கிடக்கிறான். ஆனால் தெய்வம் தந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு துயரமான அந்த வாழ்க்கையின் நடுவே அவன் நடந்து எல்லாவற்றிற்கும் மேலாயே உயர வந்து விட்டார். மனுஷனோ முங்கி போய் கிடக்கிறான். அவன் கண்ணீரிலே விழுந்து கிடக்கிறான். அவன் சோகத்திலே மடங்கி போய் கிடக்கிறான். நிம்மதி அவனுக்கு இருப்பதில்லை. அற்புதமான ஒரு சந்தோஷம் என்று சொல்கிற கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக என்று சொல்கிற வாழ்க்கை என்னதென்றே அவர்களுக்கு விளங்குவதே இல்லை. காலமெல்லாம் கண்ணீர், காலமெல்லாம் வேதனை, காலமெல்லாம் முறுமுறுப்பு, காலமெல்லாம் கம்ப்ளைண்ட் என்று சொல்கின்ற வாழ்க்கையை அவன் வாழுகின்றபடினாலே இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றிற்கும் மேலாய் அவரை ஆண்டவராய் ஆளுகை செய்கிறவராய் வைத்தாரே, அதுபோன்று நம்மை தெய்வம் விரும்புகிறார். நீங்களும் நான் மனுஷனாய் வந்த பொழுது வாழ்ந்த வாழ்க்கை பெற்றுவிட்டால் என்னுடைய அந்த கிறிஸ்தனுடைய சிந்தை உங்களுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் சுபிட்சமாய் வாழ்வீர்கள். நான் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை நற்செய்தி, அந்த நற்செய்தியை கொடுக்கத்தான் நான் வந்தேன். மனுஷனை கிறிஸ்தவர்கள் கூட பார்த்தால் கூட பாவமன்னிப்பு போதுமென்று இருந்துவிட்டு சஞ்சலம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெயரளவுக்கு அவன் நடைப்பிணத்தை போல் அவன் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய நாமம் கொண்டு வந்து பரிமளிப்பான இந்த நற்செய்தி அங்கே விளங்கவில்லை, அவன் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே அதைத்தான் சொல்கிறது. அவன் பிறக்கும்போது அழுகிறான், அவன் இறக்கும்போதும் அழுகிறான், அவனை சஞ்சலத்திற்காக வைத்திருக்கிறான். அவன் வாழ்க்கையுடைய முடிவு முழுவதும் சஞ்சலம் என்று இருப்பதை ஏன் அவன் சொல்லிவிட்டான்? அவனால் கிறிஸ்து கொண்டு வந்து அந்த நற்செய்தியை அவனுடைய மனதில் போகவில்லை, அவனுடைய மனது மறுரூபம் ஆகவில்லை, கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு உண்டாகவில்லை. ஆகையினால் எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையை போலம் வைத்து கீழே கிடக்கிறார்கள். இயேசுபிரானோ எல்லாவற்றுக்கும் மேலாய் தெய்வம் உயர்த்துகின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றாரே, அதை அவர் நமக்கும் தரமாட்டாரா? இயேசுவுக்கு தந்தவர் நமக்கும் தருவார். ஏனென்றால் இயேசுபிரான் மனுஷரூபமாய் காணப்பட்டு தெய்வம் தந்த இடத்திற்கெல்லாம் தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டார். அதையெல்லாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார். இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம். யாவரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சுபிட்சமாய் வாழ இறைவன் அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.